Friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல ஏஜிங் மெத்தட் எப்படி பண்றதுன்னு பிராக்டிகல்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்து தியரி சொல்லிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் ரிமைண்டர் லெட்டர் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அது ரெண்டும் வந்து தியரி அண்ட் பிராக்டிகல்ஸ் போட்டிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏஜிங் மெத்தட் அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணிருப்பேன். அவங்க வந்து எனக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது பெண்டிங் வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம இதுல ரெண்டு மெத்தட்ல செக் பண்ண முடியும். ஒன்னு வந்து பில் டேட் வைஸ், இன்னொன்று வந்து டியூ டேட் வைஸ் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? பெண்டிங் அமௌண்ட்டு ஏஜிங் மெத்தட்னு கொடுத்துட்டிங்கனாவே அதுலேயே ஃப்ரம் அண்ட் டூ கேட்கும். அதில் வந்து நான் 0 to 30, 30 to 40, 40 to 50 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து நமக்கு பர்டிகுலரில் காமிக்கும். டேட்டு, பார்ட்டி நேமு, அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பரு, அப்புறம் அதனுடைய லெஸ் தேன் 30 டேஸில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, அப்புறம் வந்து 30 to 40, 40 to 50, greater than 50 எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுலேயும் காமிக்கும். அதை வந்து ஆட் பண்ணாக்கா டோட்டலாக எவ்வளோ பெண்டிங் அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். அதே போல் டியூ டேட் வைஸும் செட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதில் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள்ஸ். இப்போ வந்து டோட்டலாக எனக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குது, 6,36,270 இருக்குது. ஓகேங்களா? ரைட் சைடில் பாருங்கள் F6 ஏஜிங் மெத்தட்னு இருக்கா, அது நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஏஜிங் பை பில் டேட், ஏஜிங் பை டியூ டேட் அப்படின்னு கேட்குதா. ஏஜிங் பை பில் டேட் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2 கேட்குதா, 0 to 30, 30 to 40, 40 to 50, அப்புறம் 50 to 0 அப்படின்ட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது சேவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் டோட்டல் பெண்டிங் அமௌண்ட்டு வந்துருச்சு. லெஸ் தேன் 30ல் 4,84,330, அப்புறம் கிரேட்டர் தேன் 50ல் 1,51,940 அந்த மாதிரி நமக்கு காமிக்குது. இந்த ரெண்டையும் கூட்டினா டோட்டல் அமௌண்ட் நமக்கு வந்துடும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டேட்டு, ரெஃபரன்ஸ் நம்பர், பார்ட்டி நேமு எல்லாமே இது வருது. இது பில் டேட் வைஸ். ஓகேங்களா? இதையே திரும்ப ஏஜிங் மெத்தட் கிளிக் பண்ணிங்கன்னா ஏஜிங் பை டியூ டேட்னு கேட்குதா. இதில் வந்து நான் என்ன செட் பண்ண போகிறேன்னா ஃப்ரம் 0 to 30, 30 to 40, 40 to 0 அப்படின்னு செட் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் லெஸ் தேன் 30 இவ்வளோ, அப்புறம் 30 to 40ல் ஒன்றுமே இல்லை, அப்புறம் கிரேட்டர் தேன் 40ல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு டியூ டேட் வைஸ் இது காமிக்குது. ஓகேங்களா? பாருங்கள் இதில் ஏப்ரல் 1, மே, ஜூன், அக்டோபர், நவம்பர், அந்த மாதிரி டிசம்பர் அது மாதிரி காமிக்குதா. இது வந்து டியூ டேட் வைஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏஜிங் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.